ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் பண்ணுறத நிலாவால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு அடுத்ததா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் நிலா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் போங்க, நாங்கள் அப்புறமா வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு இன்னைக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே நிலா இருந்துட்டு போய் பொண்ணு பார்க்க போய் ஐ லவ் யூ சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கும்மாங்குத்தா குத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் தவியாக தவிக்கிறாரு. அது எல்லாமே கடைசியில் நம்ம நிலாவோட கனவாக வர போயிடுது. அதுக்கு அடுத்ததா ஹலோ நிலா மேடம், என்ன நின்றுட்டே கனவு பண்ணுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க, நானும் பல்லவனும் அப்புறமா வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, அந்த பொண்ணு வர டைம் ஆகிடுச்சி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவர் பாட்டே கிளம்பி போயிட்டாரு. கையில் கண்ணில் வேறு கூலிங் கிளாஸ் வேறு போட்டுட்டு போகிறாரு. இவர் பண்ணுற பந்தாவுக்கு கிளாஸ் ஒன்று கேடு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கு, சோழனவே பார்த்துட்ருக்கு. நம்ம நிலா இருந்துட்டு இவர் நான் என்ன நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமாக போகவும், பாண்டி இருந்துட்டு ஏற்கனவே நிலா இவங்க மேலே கோவத்தில் இருக்காங்க. ஏதோ மனசை மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இவன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி இப்போ நிலாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன் இருந்துட்டு ஏற்கனவே அந்த பொண்ணு என்ன தான் பார்க்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன். கடைசியில் அது சோழன் அண்ணனை பார்க்கணுன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அண்ணன் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி, இந்த கொடூரத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம அடி மேலே அடி வச்சு மெதுவாகவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்க்கு மெதுவாகவே தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் என்னடா இது இன்னுமே வரவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் எதிர்பார்க்கவும், அதுக்கு அடுத்து தான் நிலாவும் பல்லவனும் மெதுவாக வந்துட்டுருக்காங்க. ஹாய் பல்லவா, வாடா வாடா, இப்படா இப்போ தான் வந்துட்டுருக்கியா, வாடா, உனக்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாப்க்கெல்லாம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் இருந்துட்டு நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. என்னங்க உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பேர் கார்த்திகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல பேராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க, நானே உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், நான் பஸ்லேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சோழன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு இந்த கன்றாவியெல்லாம் என்னால் பார்க்க முடியல, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறேன், நீ பஸ்ஸில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி போகிறாங்க. சோழன் இருந்துட்டு என்ன இதெல்லாம் பார்க்க முடியாமல் நீ கிளம்பி போகிறனே எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு நிலவை பார்க்குறதுக்காக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. என்னென்ன ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டு ஃபோன் பண்ணுறீங்க, உள்ளே வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லைப்பா, வேலை செஞ்சுட்டு இப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னென்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைப்பா, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, புரோக்கரை பார்த்தேன், அவர் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னார், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இன்றைக்கி பார்க்குறதா வேற சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு, ஓ அப்படியாண்ணே, ரொம்ப நல்ல விஷயம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே, நம்மளாம் எப்போண்ணே போக போகிறோம், அவங்க எப்போண்ணே வரப்போகிறாங்க, இல்லைப்பா, அந்த பொண்ணை பார்த்தா ஆல்ரெடி நான் பேசி முடிச்சிட்டேன், ஏற்கனவே நம்ம குடும்பத்தோடு போய் அவமானப்பட்டுக்கிட்டே தான் வந்துட்ருக்கோம், அதனால தான் அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த பொண்ணை பார்த்து என்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் நான் பேசிட்டு வந்துட்டேன்ப்பா, நீங்கள் எதுவும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே, இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது, இதெல்லாம் எப்போண்ணே நடந்தது, அதெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நடந்துருச்சுப்பா. ஓ அப்படியாண்ணே, சரிங்கண்ணே, நான் சோழனுக்கு பாண்டிக்கு பல்லவனை எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சிடுறேன். இல்லை இல்லை, அவங்க 5 மணிக்கு மேலே தான் வரதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டே வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே, நான் 3 மணிக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் வீட்டை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனுக்கு கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்றாங்க, "வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நிலா வரதுக்கு முன்னாடியே சோழன் இருக்காரு. "வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க ஃபோன் பண்ணீங்க, அப்பவே நான் கிளம்பிட்டேன்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "நல்லதா போச்சு. இந்த பாத்திரம்லாம் பாருங்க, அப்படியே இருக்கு. இதெல்லாம் விளக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண கூட டைம் இல்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நெளிஞ்சு போன பாத்திரத்தெல்லாம் மாத்திட்டு, நல்ல புது புது பாத்திரமா எடுத்து போடலான்னு சொன்னேன். ஆனா எங்க அதுக்கான டைமே அமையவே மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு, நிலா இருந்துட்டு மொத்த சாமானையும் சிங்க்ல போட்டு சோழன கழுவ விடுறாங்க. என்ன, நான் சாமானு கழுவுறதா? நான் தான் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பேன். கடைசியில இவ நம்மள வேலை வாங்குறாளே! அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா தொளுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மெதுவா தொளுக்குறாங்க. பார்த்து பார்த்து பாத்திரத்துக்கு அதுக்கு வலிக்க போகுது. கொஞ்சம் வேகமா தொடைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா விளக்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா யாராச்சும் என்ன காப்பாத்த மாட்டாங்களா? அந்த அளவுக்கு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியும், நம்ம பல்லவனும் வீட்டுக்கு வந்துர்றாங்க. வந்த கையோட அண்ணின்னு சொல்லிட்டே பல்லவன் வராரு. அவங்க என்ன தானே கூப்பிடுறாங்க. "நீங்க எங்கே போறீங்க? முதல்ல இந்த பாத்திரத்த எல்லாத்தையும் கிளீனா வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வாங்க" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, சோழன் இருந்துட்டு, "இல்லைங்க, நீங்க போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால தான் நான் போலான்னு முடிவெடுத்தேன். அதெல்லாம் ஒரு சிரமம் கிடையாது. இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, நீங்க வாங்க, நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நிலா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. "நானாவது வேலை செய்கிறதாவது" அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பின்னாடியே போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன நீ ஆச்சு? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "டேய் சோளா, உனக்கு எதுவும் கிளாஸ் முக்கியமாக போயிட்டு இருந்துச்சா?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் பீரியடாக தான் கால் பண்ணீங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "இல்லைடா, புரோக்கர் வந்து ஒரு பொண்ணு இருக்கிறதா அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணனும் இன்னைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கா. அதனால் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்களாம். ஏற்கனவே ஆல்ரெடி அண்ணன் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டாராம்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "என்ன நீ சொல்கிறீங்க? அண்ணன் உண்மையாகவே பேசி முடிச்சிருச்சா?" "ஆமாம் பல்லவா, எனக்கும் இந்த விஷயம் தெரியாது. அண்ணன் தான் ஆஃபீஸ்க்கு வந்து விஷயம் என்னென்னு சொல்ல சொன்னார். அவருக்கு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சாம். அதனால தான் என்கிட்ட சொல்ல சொன்னார். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இந்த பொண்ணு அமைஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுதில்ல. அதனால தான் அண்ணன் வருத்தப்பட்டுக்கிட்டு அதுவாக போய் பேசியிருக்கு. அண்ணன் பண்ணதுலேயும் தப்பு இல்லைல்ல" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "ஆனால் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்கவும், "இல்லை, அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.